சென்ற இடத்தில் இளைஞருக்கு தேவையான உடற்பயிற்சி கூட அமைத்து தர வேண்டுகிறோம். அதாவது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மனுவா நீங்க எழுதி கொடுங்க. ஒரு மனுவா எழுதி கொடுங்க. இளைஞர்கள்லாம் சேர்ந்து மனுவா எழுதிக்கலாம். இளைஞர்கள் உடற்பயிற்சி உடல் ஆரோக்கியத்தோடு நம்ம கொண்டு வரணும். நான் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கேன், அனைத்து விளையாட்டும் உள்ளடக்கிய ஒரு விளையாட்டு மையத்தை கம்பம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். அப்ப கம்பம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள அனைத்து விளையாட்டும் விளையாடக்கூடிய ஒரு அரங்கத்தை கொண்டு வர போறோம், ஒரு மையத்தை கொண்டு வர போறோம். நாளைக்கு கம்பம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து யாராவது ஒருத்தர் ஒலிம்பிக்கில் போய் பதக்கம் பெற்று வரணுங்கிறதா என்னுடைய தொலைநோக்கு திட்டம். சரி, அந்த மையம் அங்க இருக்குமே, சின்னமூர்ல இருக்குமே, இங்க பாளையத்தில் இருக்குமே, கம்பத்தில் இருக்குமே, இல்ல பரமத்தேம்பட்டியில எங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூட வேணுமே அப்படின்னா இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்க ஒன்று சேர்ந்து எழுதி கொடுங்க. என்னுடைய சொந்த பணத்துல நான் ஒரு உடற்பயிற்சி கூட அமைச்சு தரேன். குழந்தைகள் மற்றும் சிறுவருக்கான விளையாட்டு பூங்கா அமைத்து தரப்படும் செய்வோம். பயன்பாட்டுக்கு வராத கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து கோடை காலங்களில் ஏற்படும் நீர் பற்றாக்குறை தீர்க்க வேண்டுகிறோம். பரமத்தேம்பட்டியில் உள்ள சாலைகளை பராமரிப்பின்றி மிகவும் சேதமடைந்துள்ள கழிவுநீர் சாக்கடைகள் சேதமடைந்து கழிவுநீர் தெருவழி தேங்குவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். ஆகவே சாலைகளில் சரி செய்து கழிவுநீர் கால்வாய்களை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும். பரமத்தேம்பட்டியில் உள்ள இடுகாட்டில் காத்திருப்போர் அறை கட்டித்தரப்பட வேண்டும். தங்கள் ஆட்சி அமைந்தவுடன் படித்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பின்றி இருப்பதால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்பட வேண்டும். அவன் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம், ரேஷன் கடை சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடை பின்னாடி இருக்கீங்களா? சரி, ரேஷன் கடையை மாற்றி ஒரு தரமான கட்டடத்தில் அமைத்து கொடுப்போம். என்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கேன், ஆண்டுக்கு 2000 பேர் வீதம் 5 ஆண்டு காலத்தில் கம்பம் சட்டமன்றத்தில் 10,000 பேர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது. அரசு துறையிலும் தனியார் துறையிலும் நிச்சயமாக உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக, உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா, அதற்கு உரியவனாக நிச்சயமாக இருப்பேன் என்று கூறிக்கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விசில் 6ஆம் நம்பர் பட்டன். நம்பிக்கையுடன் போலாமா? வெற்றியுடன் உங்க மயம் தெரிஞ்சுடுறா, வெற்றியுடன் தெரிஞ்சுடுறா. நன்றி நன்றி நன்றி. நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம், நம்முடைய இளைஞர்களுடைய எதிர்காலம், நம்முடைய பெண்களுடைய எதிர்காலம், நம்முடைய பெண்களுடைய பாதுகாப்பு நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பாருங்க. இந்த விசில் சின்னத்தை கொடுத்தாங்க பாருங்க, அப்பயே வெற்றி, அப்பயே மிகப்பெரிய வெற்றி. நமக்கு ஒரு தென்னந்தோப்பு ஒரு கிரிக்கெட் மண்டையை கொடுத்திருந்தாலும் அதை தூக்கிட்டு அலையணும். இன்னைக்கு இந்த விசில் சத்தம் தமிழகம் முழுவதும் கேட்குது. இந்த விசில் சத்தம் விண்ணை முட்டது. இந்த விசில் சத்தம் விசில் 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 விசில். நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விசில் என்று கூறி சிறப்பான வரவேற்பை கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுடைய பொற்கால ஆட்சி அமைந்திட வேட்கையின் சின்னமா விசில சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய கம்பம் தொகுதி சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் அண்ணன் பிஎல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா அவர்களுக்கு விசில சின்னத்திலே வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாய் உங்கள் முன்பாக வந்து கொண்டிருக்கின்றார்கள்.